இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள் ரொம்ப விவரமா இருக்குது. இதை தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அப்புறம் சொல்றான், நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் முடியதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறதே என்றார். இயேசு சொன்ன பதிலை ஏன் வாசித்தேன்னா, இயேசு அவனை பார்த்து ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கான், பிசாசே, யூ ஆர் மிஸ்டேக்கன், தப்பா சொல்றப்பா, உனக்கு தெரியாது, விவரம் தெரியாதவன் நீ. இந்த பூமி, வானத்தை பூமி நான் உண்டாக்குனேன், இந்த பூமி என்னுடையது, அது நிறைவுகள்லாம் என்னுடையது. உண்டாக்கின கர்த்தர் இந்த மாம்ச ரூபத்தில் நான் வந்து நிற்கிறேன், அது எப்படி உன்னுடையது, நீ எனக்கு தரப்போறேன்னு சொல்லலாம்? இது பொய், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி இருக்கலாம். அது சொல்றதுக்கு பதிலாக எனக்கு பின்னாக போ சாத்தான் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரை மட்டும் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா, அதாவது உன்னை நான் வணங்க மாட்டேன், உன்னை வணங்கி இந்த ராஜ்யத்தின் மகிமையும் இந்த மேன்மையும் நான் பெற மாட்டேன், இந்த அதிகாரத்தையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்றுதான் சொல்லுகிறார் ஒழிய நீ சொன்னது தப்புன்னு சொல்லவே இல்லை. அதன் மூலமாக இவன் சொன்னது சரிதான் என்று அங்கே இயேசுவை அங்கீகரித்து விட்டார் என்று சொல்லுகிறேன்.